ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம். வணக்கம். இறுதியான ராசி, உறுதியான ராசி மீன ராசி. 4 கிரகம் பெயர்ச்சிகள். ஸோ அதுல வந்து குரு வர அதிசரமா போறாரு. சுருக்கமா சொல்லட்டுமா? ம். ரொம்ப வருத்தப்படக்கூடாது. ம். அருள் உண்டு பொருள் இல்லை. ம். அப்ப அருளை நாடுங்க. இப்ப வந்து பேட்டரி சேவிங் டைம். அதனால ஒரு மாதிரி சார்ஜ் போடுறதெல்லாம் போட்டுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பயிற்சி ஆகும்போது மற்ற விஷயத்தை பார்த்துக்கலாம். இப்போ ராகு பயிற்சி வரைக்கும் வெயிட் பண்ணணும். நவம்பர் 25 வரைக்கும். அதுக்கு மேலே அதை அறுவடை பண்ணலாம். இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, பேசாமல் தியானத்தில் உட்காந்து சார்ஜ் ஏற்றிக்கோங்க. அமைதியாக சுருக்கமான பலன். சிறப்பு சிறப்பு சிறப்பு. இப்போ 4 கிரகமும் இதில் வந்துடுச்சு. கண்டிப்பாக. ஜன்மத்தில் குரு, ஜன்மத்தில் சனி. இந்த சனி என்ன பண்ணும்? சோம்பலை கொடுக்கும், விரக்தியை கொடுக்கும், அதே மாதிரி தத்துவம் பேச சொல்லும். 5ல் இருக்கிற குரு என்ன பண்ணும்? கோயிலுக்கு போக சொல்லும் இல்லையா? நம்மளை வந்து அதாவது இப்போ என்ன பண்ணி என்னத்துக்கு ஆகுறது, எதுவுமே நிலையானது இல்லையே, நாம் எதுக்கு வந்து அதை இதையும் முயற்சி பண்ணணும் அப்படின்னு சிவனேன்னு இரு அப்படின்னு எல்லாம் குரு சொல்லி கொடுப்பாரு. அந்த பருத்தி மூட குடவுன்லேயே இருக்கட்டும். சிறப்பு. சிவனேன்னு இருன்னு குரு அடையாளம் சொல்லுவார். இப்போ இந்த 2 பேருமே சாமியார் கிரகங்கள். அப்போ அதனால நான் அருளை பற்றி தானே பேசணும். கண்டிப்பா ஐயா. சனியை பத்தி சொல்லாங்க ஐயா. எனக்கு ஜென்மமா இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும் எங்கேயுமே நகர முடியல, அடுத்த சோர்ஸ் ஒன்று பண்ண முடியல, முயற்சி பண்றோம், அதுக்கான பலனும் கிடைக்க மாட்டேங்குது, முயற்சியே பாதியில் நிக்குதுன்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் என்னன்னா சனி வக்ரமும் ஆயிட்டாரு, கொஞ்சம் பின்னாடி வந்துட்டாரு. இதனால ஏதாவது பலன்கள் மாறுமா? சொந்த நட்சத்திரத்துக்கு அப்படியே வந்துட்டு தான் வக்கர நிவர்த்தி ஆகி மறுபடியும் நேர்கதி வருவார். இந்த சொந்த நட்சத்திரம் வரும்போது கூட ஒரு பாதை மாற்றம், 2வது வேலை, ஏதாவது ஒரு தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு மாற்று சிந்தனை, இதையெல்லாம் உருவாக்குவார். இப்போ வந்து ரேவதியில் போயிட்டுருக்காரு. இப்போ குருவும் ரேவதியில் போயிட்டுருக்கு. இந்த புதன் மூலமாக 2 பேர் கனெக்ட் ஆகுறாங்க. இப்போ இந்த கனெக்ஷன் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு மாதிரி ஸ்தம்பிக்கும் நிலைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நிலைமை தான். இருக்கிறத மெயின்டைன் பண்ணு, புதுசாக பறக்க பறக்க ஒன்றும் அலைய வேண்டாம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஜென்ம சனிக்கு வந்து நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் சனி வந்து தொழில் பாவங்களோட சம்பந்தப்பட்டிருந்தால் உங்களை ஒன்றும் பண்ணாது. அதே வந்து 1, 5, 9 சம்மந்தப்பட்டிருந்தால் வேலை செய்ய விடாது, சும்மா இருக்க சொல்லும். அதே மாதிரி 8, 12, 4, 8, 12 தொடர்பில் உங்கள் ஜாதகத்தில் சனி தொடர்பு இருந்தால் இந்த சமயத்தில் சோம்பல் உண்டாகும், உழைக்க தோணாது. சோம்பேறித்தனத்தினால என்றைக்குமே வந்து தகாத, அதாவது நான் லேட்டாக தூங்கிறது, லேட்டாக எந்திரிக்கிறது, இந்த மாதிரி வந்து ஒரு முறை தவறிய செயல்பாடுகளை செய்ய வைக்கும். அதனால் சனியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய குணம்தான் சனி. மீனராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய குணம்தான் சனி. இந்த குணம் என்ன சொல்லுது அப்படின்னா, நிதான போக்கை கடைப்பிடிச்சு மெதுவாக முன்னேறி என்று சொல்லுகிறது. இப்போ ராகு பகவானால ஏதாவது மாற்றங்கள் நிகழுமா? அவரு செலவு இழுத்து விடுறவர். ராகு 12ல் தான் அவருடைய கெப்பாசிட்டி இருக்கு. அப்போ அவர் எப்படி நல்லது செய்வார்? இப்போ நம்ம ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் 3, 7, 11ல் ராகு இருக்கோ அவங்க கொடுத்து வச்சவர். இப்போ இந்த கோச்சாரத்தில் கூட நல்லது நடக்கும். இப்போ பாருங்க, நமக்கு பாக்யாதிபதி சாரம் வாங்கி ராகு போறாரு 12ல், 9ஆம் இடத்து சார்ந்து. அதனால வெளிநாடு போக வைக்கிறது, அலைய வைக்கிறது, வெளிநாட்டில் வேலை பார்க்கறது இவங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கு. ஆராய்ச்சி படிப்பு, ஆராய்ச்சி துறை, அதாவது இப்போ ஒரு லெபார்டரி சயின்டிஸ்ட்டு, இந்த மாதிரி ஒரு தவறுகளை கண்டுபிடிக்கக்கூடிய சிபிசிஐடி, இந்த மாதிரி துறை, இதில் இருக்கவங்களுக்கு ராகு கெடுதல் இல்லை. அவங்க வேலையிலேயே அந்த அலைச்சல் போயிட்டே இருக்கும். ஆனால் மற்ற வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா செலவு கட்டுக்கடங்காமல் போயிட்டுருக்கும். இதோ ஒரு செலவு வந்துகிட்டே இருக்குது. இப்போ வந்து 12ஆம் இடம் என்பது லைஃப் பார்ட்னருக்கு 6ஆம் இடம். அதனால் அவங்களுக்கு நோய் வரும், அதுக்கு செலவு பண்ணுவோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம் என்பது வந்து இப்போ நம்ம கடனை அடைக்கிறோன்னு வைங்க, அதுக்கும் உதவி பண்ணும். எப்படி இருந்தாலும் மூலதனம் போட வைக்கும். நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது 12ஆம் இடம் தான். அதனால் வந்து இதை லாபம்னு எடுத்துக்க முடியாது. நான் முதலையே சொன்ன மாதிரி நீங்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய செயல்கள் ராகு பெயர்ச்சிக்கு பின்னால் அது நன்மையை தரும். இப்போ வந்து நம்ம விதைக்கிறோம், ராகு பெயர்ச்சிக்கு பின்னால் நவம்பருக்கு அப்புறம் அதை அறுவடை செய்யும். ராசி அதிபதி 5ல் போய் உட்காந்துட்டாரு. தெய்வீகமான விஷயங்கள் செய்யக்கூடாது, கலை சார்ந்த விஷயங்கள் பண்ணிட்டு, கலை, தெய்வீகம், ஒரு படைப்பாளிகள் மற்றும் வந்து இப்போ நீங்கள் வந்து ஆன்மீகத்தில் வந்து ஒரு புரோகிதர், ஜோதிடர்,
இந்த மாதிரி வேலை செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் மதிப்பு உயரும். ம். அவங்களுக்கு காசு வருதோ இல்லையோ, அவங்களுக்கு வந்து திறமைகள், அவங்க ஒரு கத்துக்கிற விஷயங்கள் வந்து அவங்களுக்கு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும். சிறப்பு. இப்போ நீங்கள் உபாசனை பண்ணுறீங்கன்னா தெய்வ காட்சியே கிடைக்கும். ம். உபாசனைக்கு விரதம் இருக்கிறது, உபாசனம் இருக்கிறது, என்னென்ன பக்தி காரியங்களில் ஈடுபடுறீங்களோ அத்தனையும் சித்தியாகும். அதனால தான் எடுத்த உடனே அருள் உண்டுன்னு சொல்லிட்டேன். சிறப்பு. இந்த காலகட்டத்துல பொருளாதாரம் எப்படி இருக்குங்க? பொருளாதாரம் வந்து ஏற்கனவே நல்ல திசை ஓடி நல்லா வந்துட்டு இருக்கவங்களுக்கு அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ இனி இம்மீடியட்டாக இந்த 90 நாளில் வரவு பெருசாக இருக்காது. ஏன்னா இது 1-5 கனெக்ஷன். அதனால் யாருக்கெல்லாம் சனி குரு திசை நடக்குதோ அவங்களுக்கு, ம். மற்ற திசை நடக்கிறவங்களுக்கு அது பாட்டுக்கு அது கொடுத்துட்ருக்கும். இப்போ நாம் பேசுகிறது இந்த 4 கிரகம் தான். அதனால் இப்போ கேது திசை நடக்கிறவங்க சர்வீஸில் இருக்காங்கன்னு வைங்க, கேது திசை கேது புத்தி அருமையாக வேலை செய்யும். இப்போ ஒரு மருத்துவ தொழில் 6ஆம் இடம் தான், அதே மாதிரி வக்கீல் 6ஆம் இடம் தான். 2, 6, 10 தான் கேதுனுடைய நட்சத்திரம் இருக்குது. அப்போ கேது சுயசாரம் வாங்கியிருக்காரு, அருமையாக வேலை செய்யும். நீங்கள் என்ன தொழில் செய்கிறவராக இருந்தாலும் யாருக்கு கேது திசை நடக்குதோ நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கு காசு நல்லா. ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல அடி விடுங்க. ஆரோக்கியம் வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். பட் சுயசாரம் 6ஆம் இடத்துலயே அவருடைய பொட்டன்ஷியல் இருக்கு. அதனால சுத்தமாகவே வந்து நம்மளை ஸ்பாயில் பண்ணாது, சின்ன சின்ன சிகிச்சைகள் செய்து வச்சு சரி பண்ணி கொடுக்கும். இப்போ மெயினாக 6ஆம் இடம்ங்கிறது பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்துக்கு 5ஆம் இடம். அப்போ ஹார்ட்டு பார்த்துக்கணும். அதே மாதிரி ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றதுனால வரக்கூடிய விஷயங்கள் மற்றும் குடல் இதை வந்து பார்த்துக்கணும். அல்சர் சம்மந்தப்பட்டது பார்த்துக்கணும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நெஞ்சரிச்சல்பாங்க, அதுக்கும் ஹார்ட் கேஸுக்கும் வித்தியாசம் தெரியாமல் போய் ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. இது மாதிரி விஷயமெல்லாம் நடக்கும். இந்த கேது வந்து இந்த ட்ரீட்டிங் வேலையெல்லாம் பண்ணுவார். ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா கவனமா இருக்கு. சாப்பிட்ற உணவு பழக்கத்தை மாத்திக்கலாமா? ஆமா, உணவு பழக்கத்துல உங்களுக்கு சிறுதானிய உணவு வகைகள் சாப்பிட்றது, சாத்வீக உணவு வகைகள் சாப்பிட்றது. இப்போ குருன்னா என்ன? சாத்வீகம். அது மாதிரியான உணவு எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனையே இருக்காது. மெயினாக 6, 12 ராகு கேதுங்கிறது ஆஸ்பத்திரி நோயைத்தான் குறிக்குது. 6ல் கேது 12ல் ராகு. யாருக்கெல்லாம் ராகு கேது திசை நடக்குதோ கண்டிப்பாக ஆஸ்பத்திரி செலவு போயிட்டே இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஐயா, மீனராசி நேயர்கள் இந்த 90 நாட்கள்ல எந்த விஷயத்துல மிகவும் கவனமாக இருக்க வேண்டும்? மெயினாக பணம் கொடுக்கல் வாங்கல், கடன் வாங்கக்கூடாது. இந்த காலகட்டமே நமக்கு தொழில் வந்து ப்ராக்ரஸ் இல்லை. இந்த இல்லாத நேரத்தில் போய் நாங்கள் கடனை வாங்கி அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு போய் சிக்கிக்கூடாது. ஏன்னா தொழில் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஈவன் ராகு கேது நடக்கிறவங்களுக்கும் அது கடன் லாக் ஆகுது. குரு சனி நடக்கிறவங்களுக்கும் அங்கே வேலையே நடக்காதுன்னு சொல்லுது. இது ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அதனால் அகம் சார்ந்த பணிகளில் ஈடுபடுங்கள். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு தொழிற்சாலையில் வேலைக்கு போகிறீங்கன்னா பிரச்சனையும் இல்லை, அதையே போய்கிட்டு இருங்க. அது இல்லாமல் இப்போ நீங்கள் சொந்த தொழில் செஞ்சிட்ருக்கீங்கன்னா இந்த சமயத்தில் போய் ஏதாவது டெஸ்டிங் பாருங்கள், புது ப்ராஜெக்ட் பாருங்கள், புதுசாக வந்து ஏதாவது ஒரு கேன்வாஸ் பண்ணுறது, புது நபர்களை பார்க்குறது, விளம்பர உத்திகளை கையாளுறது, இந்த மாதிரி அதாவது கமிஷன் வகையில் உங்கள் தொழிலையே ஏதாவது செய்ய முடியுமா அப்படி யோசிங்க. விளம்பரம் பண்ணுங்க, அதுக்கெல்லாம் நல்லது பண்ணும். ஆனால் வந்து உற்பத்தி பண்ணுறேன்னு சொல்லிட்டு மேலே மேலே பின்னால் போயிருன்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஸ்டாக் வைக்காதுங்க. ஏன்னா 5ஆம் இடம் வந்து அந்த 10ங்கிற தொழிலை வந்து ஸ்டாப் பண்ண போகுதுன்னு புரிஞ்சுக்கும். சிறப்பு. ஐயோ, மீனராசி நேயர்களுக்கு இனி வரன் அமையாமல் இருக்கிறவங்களுக்கு வரன் அமையுமா? குரு சனி திசாபத்தி நடக்கணும், கண்டிப்பாக அமையும். குரு சனி புதன் திசாபத்தி, புதன் சாரத்தில் தான் 2 பேரும் போகிறாங்க. அதனால் 7ஆம் பாவாதிபதி கண்டிப்பாக அமையும். நல்ல திருமணமாக இருக்கும். அதே நேரத்தில் இப்போ குழந்தை பிறப்பு சம்மந்தப்பட்டது இதுக்கெல்லாம் கூட நல்லது பண்ணும். திருமணம் ஆனவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. ராகு கேது நடக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை இருக்கு. 6, 12ங்கிறது டைவர்ஸ். அப்போ 6ஆம் இடம் 12ஆம் இடம் கோர்ட்டு கேஸ் இழுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு சிலர் காம்ப்ரமைஸ் ஆகணும் அப்படின்னா ராகு பயிற்சிக்கு பிறகு ஆகும். ராகு 11க்கு போகிறார் இல்லையா, அப்போ வந்து ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குலதெய்வ சம்மந்தப்பட்ட கோயில்கள் சம்மந்தப்பட்டது, பூர்வீகம் சம்மந்தப்பட்டது, இதுல எல்லாம் கூட ஏதாவது ஒரு வழக்குகள் பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நாம் வந்து என்ன பண்ணணும்னா இப்போ வந்து சரண்டர் ஆகிற நேரம், தெய்வத்துக்கிட்ட சரண்டர் ஆகி எல்லாமே உன் செயல் அப்படின்ட்டு சரண்டர் ஆகிட்டு நாம் வந்து
இருக்கிறத மட்டும் மெயின்டைன் பண்ணுறேன், புதுசாக வந்து எப்போ வாய்ப்பு வருதோ அப்போ பயன்படுத்திக்கிறேன்னு அமைதியாக இருக்கக்கூடிய நேரம். அப்படி இருந்தாங்கன்னா ராகு பெயர்ச்சிக்கு அப்புறம் இவங்க பெரிய யோகத்தை அடைவார். சிறப்புங்கய்யா. ரொம்ப அருமையா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த பதிவுல ஒரு வித்தியாசமான கண்ணோட்டம் எடுத்து பேசுவோங்கய்யா. நன்றி. நன்றி.